வாழும் பழம் என்ற படத்திலிருந்து இப்பொழுது இந்த பாடலை கேட்டு மனதுக்கு ஆறுதல் தரும் பாடல். இரண்டாவது, புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது போல எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்பதற்காக இதை உணர்த்தவே இந்த பாடலை நான் பாடுகிறேன். பெங்களூர் எம்ஜிஆர் ஆகிய நான் இந்த பாடலை பாடுகிறேன். ஆனால் என்னால் கூட மக்கள் திலகம் எம்ஜிஆரால் கூட அவரை போல நடிக்க முடியாது. மேடைகளிலே சொல்லிவிட்டு அவர் வைர மோந்திரத்தை பரிசாக கொடுத்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு. ஆகையால் அவர் போல இந்த உலகத்தில் யாராலும் நடிக்க முடியாது. இதுதான் உண்மை. இதை உணர வேண்டும். ஆகையால் படத்தில் இருவரின் படங்களும் வரும், எம்ஜிஆர் சிவாஜி என்று. ஆனால் இருவருக்கும் இரு தராசு போன்ற கரெக்டாக இருக்கும் தராசு. மத்தியில் இருக்கும் முள்தான் மக்கள். அதனால் இருவருக்கும் அவர்கள் வரவேற்பு கொடுத்தார்கள். அதில் எப்படி என்று சொன்னால், மக்கள் நடிப்பை தேர்ந்தெடுத்தார்கள். நடிப்பில் அவர் மிகப்பெரிய ஞானி, லெசன் என்று சொல்வார்கள். அதாவது சரித்திரம், நடிப்பின் சரித்திரம் யார் என்றால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அதே போல மக்கள் இடத்தில் பெயரை பெற்று மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டு மக்கள் போற்றி புகழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு மக்களோட மக்களாக இன்னும், இது மட்டுமல்ல, எத்தனை சகாப்தங்கள் வந்தாலும், எத்தனை யுகம் வந்தாலும் மக்கள் திலகம் மக்கள் மனதில் என்றுமே வாழ்ந்து கொண்டிருப்பார். அதே போல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் பேசப்பட்டு இருப்பார். என்ன என்று சொன்னால், அவர் போல நடிப்பில் இந்த உலகில் ஒருவரும் இல்லை என்பதுதான் உண்மை என்று மக்கள் எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால் இரண்டு கண்களில் மக்கள் திலகம், நடிகர் திலகம். ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்கள் எப்படி அவசியமோ அதுபோல அவர்கள் இருவரும் சினிமா துறையில் இருந்தார்கள். மக்கள் தீர்ப்பளித்தார்கள். நடிகர் திலகம், மக்கள் திலகம், மக்கள் திலகம், நடிகர் திலகம். இருவர்தான் சகாப்தம், சரித்திரம் இல்லைங்களா? ஸோ அதனால் மக்களாகிய நீங்கள் தான் தீர்ப்பு அளித்தீர்கள். அவர்கள் இரண்டு தராசுகள். அதில் சென்டரில் இருக்கிற முள் மக்கள். அவர்கள்தான் நடிகர் திலகம், மக்கள் திலகம் என்று பட்டங்கள் கொடுத்தார்கள். இதுதான் உண்மை. ஆகையால் சில சமயம் மனதிற்கு கஷ்டங்களாக இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் மனிதனாக பிறந்தால் கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தான் உண்மை. அதனால் அந்த கஷ்டத்துக்கு ஒரு ஆறு மருந்தாக இருந்தது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ஒரு பாடல்கள். அவர் நடித்த படங்களின் பாடல்கள் அந்த கஷ்டத்தை, வலியை தாங்கக்கூடிய சக்தியாக அமைந்தது. ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்கள் கருத்துள்ளது. அது மட்டுமல்ல, அவை கொள்கை நிறைந்தவை. இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். கொள்கை, லட்சியம், வாழ்க்கை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பது போன்ற
அவருடைய கொள்கை. இவருடைய கொள்கை நடிப்பு 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 என்று அவர் வாழ்ந்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள்